கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரோபோ சங்கருக்கு காமெடி தீனி போட்ட பூபதி பாண்டியன். விஜய் டிவியின் கலக்கப்போவது யார நிகழ்ச்சியில பிரபலமாகி சினிமாவுக்குள்ள காமெடியனா என்ட்ரி கொடுத்தவர் ரோபோ சங்கர். ஆரம்பத்துல சின்ன வேஷங்கள்ல நடிச்சுட்டு வந்தவர் தனுஷோட மாரி படத்துல படம் முழுக்க அவரோட டிராவல் ஆகும் ரோல்ல நடிச்சாரு. அதையடுத்து எழில் இயக்கத்துல விஷ்ணு நாயகன் நடிச்ச வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்துல ஒரு காமெடி காட்சியில கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ரசிகர்களை வயிறு குலுக்க சிரிக்க வச்சாரு ரோபோ சங்கர். அதையடுத்து ரசிகர்களோட அபிமான காமெடியன்கள் லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. அதனால இப்போ பல படங்கள்ல அவர் சோலோ காமெடியனா நடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் பூபதி பாண்டியன் இயக்கத்துல விமல் நடிச்சிட்டு வரும் மன்னர் வகைரா. பொதுவா கலவாணி படத்துல இருந்து விமல் நடிக்கும் பல படங்கள்ல சூரி தான் பிரதான காமெடியனா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல ரோபோ சங்கரோட காமெடி கலகலப்பை பார்த்து அவர் தான் இந்த படத்துல நடிக்கணும்னு அவரை மனசுல வச்சு காமெடி காட்சிகளை உருவாக்கி இருக்காராம் பூபதி பாண்டியன். அந்த வகையில படத்துல ஓப்பனிங் முதல் எண்டு கார்டு போடுற வரைக்கும் காமெடியில கலக்கி எடுத்திருக்காரா ரோபோ சங்கர். அந்த வகையில மன்னர் வகைரா படத்துல நடிச்சு முடிச்சதும் எனக்குள்ள இருந்த காமெடி பசிக்கு நல்ல தீனி போட்டுட்டாரு இயக்குனர்னு சொல்லியிருக்காரு ரோபோ சங்கர்.